ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 6/7/2024. இந்த வீடியோவை நான் ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீட் யூஜி 2024 அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இன்று, அதாவது ஜூலை 6 துவங்கலாம். கவுன்சிலிங் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஃபர்தராக இன்னொரு நோட்டீஸ் வந்துருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து டிஃபர்டு ஃபர்தர் நோட்டீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அப்டேட் தான். என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லைன்னா ஏதாவது 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இப்போது அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து அந்த அப்டேட். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி 2024 கவுன்சிலிங் டிஃபர்டு டில் ஃபர்தர் நோட்டீஸ். நீட் யூஜி 2024 கவுன்சிலிங் த எபெக்ஸ் கோர்ட் லெட் பை CJI நீதிபதி சந்திரசூட் அலாங் வித் த ஜஸ்டிஸ் JP பர்திவாலா அண்டு மனோஜ் மிஸ்ரா வில் ஹியர் த வேரியஸ் நீட் யூஜி 2024. அதாவது இந்த நீதிபதிகள் ஜூலை 8 இந்த வழக்குகளை வந்து விசாரிக்க இருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு த கவுன்சிலிங் ஃபார் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்டர் கிராஜுவேட் நீட் யூஜி 2024 இஸ் டிஃபர்டு, ஒத்தி வைக்கப்படுகிறது. டில் ஃபர்தர் நோட்டீஸ், மறு அறிவிப்பு வரும் வரை. மெடிக்கல் கவுன்சிலிங் ஒத்தி வைக்கப்படுகிறது, மருத்துவ கலந்தாய்வு அப்படிங்கிறது ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸில் போஸ்டட் டேட் அண்ட் டைம் ஜூலை 6, 2024. டைம் பார்த்தீங்கன்னா 12:21 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான எந்த ஒரு அப்டேட்டும் வராது. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸு ஜூலை 6 அன்றைக்கி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரியான இந்த அறிவிப்பு இந்தியன் எக்ஸ்பிரஸில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. த சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூஸ் டு டிலே த நீட் யூஜி கவுன்சிலிங் விச் வாஸ் ஷெட்யூல்டு பிகின் டுடே. இன்று துவங்க இருப்பதாக இருந்துச்சு. அது வந்து மறு அறிவிப்பு வரும் வரை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த எபெக்ஸ் கோர்ட் லெட் பை CJI DY சந்திரசூட் நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு வந்து ஜூலை 8 வழக்கை விசாரிக்கிறாங்க. அந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு வந்த பிறகு நம்மளுக்கு வந்து ஒரு முடிவு தெரிய வரும். ஸோ இன்று எந்த விதமான மருத்துவ கலந்தாய்வு தொடர்பான அறிவிப்பும் வராது அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது தொடர்பான மறு அறிவிப்பு நம்மளுக்கு எப்போ கிடைச்சாலும் உடனடியாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதே மாதிரி வீடியோவை பார்த்துட்டு நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching.